அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது, இப்ப பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட், ஒபிசிட்டி, பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இது போல உபாதைகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, தைராய்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே இருக்கு. சிலருக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன், நம்ம வாழ்க்கையில உடற்பயிற்சி இன்மை, மனநிலை பாதிப்பு, அதாவது சரியான உணவு எடுக்கிறது இல்லை, கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்றது, இல்லை பிடித்த உணவுகளை சாப்பிட்றது, உடம்புக்கு ஏற்ற உணவுகளை ஃபாலோ பண்றது இல்லை. அது இப்போ நம்ம டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. இதில் நம்ம கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கையா கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா ஒரு பெண் அப்படின்னா அவ பருவத்துக்கு திருமணம் ஆகி குழந்தை பேர் பெற்று அதுக்கப்புறமும் அவங்க நல்லா இருக்கணும். அது வரைக்கும் அவங்க ஹெல்த்துக்கு எந்த உபாதைகளும் இல்லாமல் பாதுகாத்தா மாத்திரம்தான் இதெல்லாம் கரெக்டா நடக்கும். ஆரம்பத்திலேயே ஹெல்த்ல சில பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு லைஃப் லாங் அதை சரியா கவனிக்கலைன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகம். இது உங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரணமா ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு தைராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம செக் பண்ணணும். தைராய்டு ப்ரொஃபைல் பார்த்துட்டு அப்போ T3, T4, TSH இந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மலா இருக்கா, இல்லை அதிகமா இருக்கா, இல்லை குறைவா இருக்கா. அப்போ குறைவா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். அப்போ இது நீங்க மருத்துவரை அணுகி இதுக்குண்டான முறையான சிகிச்சை எடுக்க வேண்டும். ஜென்ரலா ஒரு பேஷண்ட் வராங்க வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே எங்களுக்கு சில டவுட் வந்துடும். அது எப்படி அப்படின்னா, அவங்க உடல் வாக்கு அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்கலாம். அவங்களோட கண் எப்படி இருக்கு, அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு, ஸ்கின் எப்படி இருக்கு, மென்மையா இருக்கா, பெண் தன்மையா இருக்கா, இல்ல ரஃப்பா இருக்கா, தேவையற்ற இடங்களில் முடி வளர்தல், நாக்கு தடிச்சு காணப்படும், இது போல சில அறிகுறிகள் எங்களுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே தெரியும். ஒண்ணு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுவார்கள், அல்லது ஒரு குறைந்த 1 மாதம் அல்லது 2 மாதத்திலேயே 10 கிலோ போல வெயிட் போடுறது, அல்லது 10 கிலோ போல உடல் எடை குறையிறது. இது வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சற்று ஸ்லோவா எல்லா வேலையும் பண்ணுவாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாமே இருக்கும், திறமைகள் நிறைய இருக்கும். ஆனா அவங்க வேலையில பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ ஆயிடுவாங்க, ஸ்பீட் இருக்காது. அடுத்தது இப்போ நம்ம டெஸ்ட் பிரகாரம் கண்டுபிடிச்சிட்டோம், இப்பதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தைராய்டு அப்படின்னா நிச்சயமாக, ஏன்னா மேலை நாடுகள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம், ஒன்லி எக்ஸசைசஸ் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணி தைராய்டை குணமாக்கி இருக்காங்க. அப்போ நம்மளால முடியாதா? அதனால கட்டாயம் உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். சப்போஸ் நீங்க தைராய்டு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எத்தனையோ எம்ஜி டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி சாப்பிடுவர்களாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆயுர்வேத முறைப்படி உங்களுக்கு மெடிசன்ஸ், டயட்டு, உடற்பயிற்சிலாம் இருக்கு. அதை தினந்தோறும் செய்யும் போது உங்களோட அந்த தைராய்டு லெவல் நார்மலுக்கு வர, அதாவது குறைந்து இருந்தாலும் நார்மலுக்கு வரணும், அதிகமாக இருந்தாலும் நார்மலுக்கு கண்ட்ரோலுக்கு வரணும். இதற்கெல்லாம் பயிற்சிகள், மெடிசன்ஸ் இருக்கு. அதை கொடுக்கும் போது நிறைய பேஷண்ட்டுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். இதனால இந்த தைராய்டுனால பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட், உடல் எடை போடுறது, அல்லது ஓவர் வெயிட் அல்லது அண்டர் வெயிட், இது பிரச்சனைகள். அப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுல பிரச்சனை, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால கரெக்டா நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து
இது ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு ப்ராப்ளம் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை கடைபிடித்து முறையான உடற்பயிற்சியும் செய்யும் போது சரியாக்கும். இப்போ வீட்டுல சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். யாருக்கு தைராய்டு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொத்தமல்லி விதை இருக்குல்ல, கொரியாண்டர் சீடு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இருந்தாலும் தப்பு இல்லை. எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய டம்ளர்ல, அது கிட்டத்தட்ட 150 ml தண்ணி கூட இருக்கலாம், அதுல போட்டு பாயில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது 75 ml வரணும். அந்த அளவுக்கு பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிய காலையில ஃபர்ஸ்ட் குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடற்பயிற்சி இருக்கு, அது கரெக்டா செய்யணும். டயட் இருக்கு, அது உங்களுக்கு தைராய்டு வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அதை பொறுத்து டயட் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருவோம். அதே போல ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்கு, அதை எடுக்கும் போது உங்களுக்கு தைராய்டு கண்ட்ரோல்ல வரும். அடுத்தது பீரியட் ரெகுலர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கன்சீவ் ஆகாதவங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுக்கு சூழல் ஏற்படுத்தும். இதுல இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். என்ன அப்படின்னாக்க, ஒரு 50 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லேசா வார்ம் பண்ணிக்கோங்க. வெது வெதுப்பா காய்ச்சி வச்சுக்கோங்க, இளஞ்சூடா. அதை என்ன பண்ணுங்க, நீங்க வயிறு பகுதிக்கு ஃபுல், அதாவது மேல் வயிறு அடி வயிறு ஃபுல்லு நீங்க டெய்லி ஒரு 10 to 20 நிமிஷம் தடவி மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு படுத்துருங்க. தொடர்ந்து செய்யலாம். அதே போல நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன வேற பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு தகுந்தாற்போல உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். இதெல்லாம் நீங்க ஹோம் ரெமடியா செய்யலாம். அதே போல கிராமத்துல இந்த நுணா மரம், இந்த நோனின்னு சொல்லி எல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல, அந்த மரம், அந்த இலைகளை எடுத்து நீங்க டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இது போல நிறைய டயட் உங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு தைராய்டுனால ஏற்படக்கூடிய அத்தனை உபாதைகளும் குறைந்து உங்களுக்கு நார்மலா உங்களோட மூமெண்ட்ஸ், அதாவது அந்த லேசியா ஸ்லோவா பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்லா ஸ்பீடா பண்ண வைக்கலாம். அதுக்கு வந்து உடற்பயிற்சி, உணவு, ஆயுர்வேத மருந்துகள் அவசியம். கடைபிடிக்கும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.